Good morning everyone. In this video, we will discuss about 6th standard mathematics term 1 exercise 1.1 full explanation in Tamil. Now we move to the topic. That is the first question. The smallest 7-digit number is 10 lakhs. அதாவது 7 டிஜிட் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறான். இதுக்கான ஆன்சர் 10 lakhs. எப்படி அப்படின்னு சொன்னால், ஸ்மாலஸ்ட் நம்பரில் சிங்கிள் டிஜிட் 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 1 அப்படின்னு சொல்லுவோம். 2 டிஜிட் நம்பர் சொல்லும்போது 10 அப்படின்னு சொல்லுவோம். 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 100, 4 டிஜிட் 1000, 5 டிஜிட் 10,000, 6 டிஜிட் 1 lakhs, 6 டிஜிட்ஸ் 1 lakhs. அதே மாதிரி 7 டிஜிட்ஸ் உங்களுக்கு அப்போது 10 lakhs வரும். 7 டிஜிட்ஸ் அப்போ உங்களுக்கு 10 lakhs வரும். அப்போ எப்படி இந்த கொஷின் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொன்னால் 10 lakhs எப்படி வருதுன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் 10 lakhs. இப்போ இதில் எத்தனை நம்பருக்கு என்னன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போது 7 டிஜிட் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 10,000. அப்போது ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் என்னன்னு சொன்னால் 10,000. நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். அப்போது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொன்னாவே சிங்கிள் டிஜிட் நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம 9 அப்படின்னு சொல்வோம். அப்போது 2 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் 99. அந்த விதத்தில் பார்க்கும்போது 8 டிஜிட்ஸ் வரக்கூடிய நம்பர் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்போது 9 crores 99 lakhs 99,999. அப்போது 8 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு சொன்னால் 9 crores 99 lakhs 99,999. அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் 1ல் ஆரம்பிக்கிறேங்க. அதே லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் 9ல் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இப்போது இந்த 2 கேள்வி நான் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்டு கொஷின் என்னான்னு போயிடுவோம். The place value of 5 in இங்கே பாருங்கள், 5 உடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு இந்த நம்பரில் கேட்குறான். அதாவது இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டுருக்கிறேன். அதாவது 70,05,380ல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்குறான். அப்போ எப்படின்னு சொன்னால் பாருங்கள், கடைசி ரைட் சைடுன்னு வரணும். ஃபஸ்ட்டு இந்த 0 அப்படின்றது 1, 10, 100, 1000. அப்போது என்ன 1000 இது 5,000. அப்போது இந்த 5 அப்படின்ற நம்பர் பிளேஸ் வேல்யூ 5 அப்படின்றது நம்மளுக்கு 1000 அப்படின்ற இடத்துல வருதால் 1000 × 5 5,000. அப்போது இதில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு சொன்னால் உங்களுக்கு 5,000. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் என்னன்னு பார்ப்போம். The expanded form of 76,70,905. 76,70,905 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 76 lakhsல 70 lakhs இருக்குது, அப்புறமா 6 lakhs இருக்குது, 70,000 இருக்குது, 900 இருக்குது, ஒரு 5 இருக்குது. இப்போ எப்படி இதை பிரித்து எழுதுவோம் அப்படின்னா 7 × 10 lakhs 70 lakhs ப்ளஸ் 6 × 1 lakh 6 lakhs. அதே மாதிரி 7 × 10,000 70,000 ப்ளஸ் 1000 × 9 9 × 100 900. அதே மாதிரி 5 × 1 5. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டேங்கன்னா உங்களுக்கு 76,70,905 அப்படின்னு வரும்.
இந்த 76,70,905 எப்படி பிரித்து எழுதுறான் அப்படின்றது தான் இந்த கொஷின். அப்போ இந்த கொஷினில் எப்படி பிரித்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேளுங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 76 lakhsக்குள்ளே நம்மளுக்கு 7 into 10 lakhs 70 lakhs ப்ளஸ் 6 into lakhs 6 lakhs. அப்போ இதுவரை நம்மளுக்கு 76 lakh ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 70,905 இருக்குது. அப்போ இதில் 7 into 10,000 70,000. அப்போ பேலன்ஸ் இருக்குது 905. அப்போ 9 into 100 900. அதே மாதிரி 5 into 1 5. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 76,70,905 அப்படின்னு கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் இப்போ இந்த 4 கொஸ்டின் ஷார்ட் அவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 10 lakhs. த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 9,99,999. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 அப்படின்றது இங்கே தௌசண்ட்ஸில் வரும், அதனால் 5,000. அதே மாதிரி இந்த 76,70,905 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னு இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், எப்படி பிரித்து எழுதணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த முதல் 4 கொஷின் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது செகண்ட் கொஷினுக்கு போயிடும். அதாவது செகண்ட் பார்ட் என்ன சொன்னால் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது எது சரி எது தவறு, எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறான். இப்போது இதில் முதல் கேள்வியான்னு பார்க்கலாம். இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன், இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு 67, 99, 90, 37. அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்போது 6 கோடியே 6 crores 79 lakhs 99,037 அப்படின்னு வருது. அப்போது இவன் என்ன சொல்கிறேன்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் படி இந்த நம்பர் கரெக்டாக எழுதிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு முதல்ல இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு தெரியும், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எப்பவுமே இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி 3 நம்பரை பிரிப்போம், கடைசியாக 3 நம்பரை பிரிப்போம், பிரித்தாச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே 2 நம்பராக பிரிப்போம், 2 நம்பராக பிரிப்போம். கடைசியில் சிங்கிள் நம்பர் தான் சிங்கிளாக எழுதுவோம். இந்த மாதிரி தான் எழுதுவோம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நம்பர். எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கடைசி வரக்கூடிய 3 டிஜிட்டு 3 இருக்கும், டிஜிட்ஸ் 3 இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் 2 டிஜிட்டாக பிடிப்போம். கடைசியாக ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்குது. எங்கள் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது உங்களுக்கு 3, 5, 7, 8 இருக்குது. அப்போ இந்த 8 எப்படி பிரிப்போம், கடைசி பாட்டு 3ஆக போயிடும், அதுக்கடுத்து 2 2ஆக வரும், கடைசியாக சிங்கிளாக 1 வரும். அப்போ இந்த கொஷின் வந்து கரெக்டு. அப்போ இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கிறதால இது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ட்ரூ. இதனாவது ட்ரூ அப்படின்னு தெளிவாக புரியுது, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்னான்ட்டு பார்ப்போம். செகண்டு கொஷின் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தா த சக்ஸஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit நம்பர். அதாவது சக்ஸஸர் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 digit நம்பர், 1 digit நம்பர்னா என்ன, 0லேருந்து 9 வரை இருக்கிறது தான் 1 digit நம்பர். இந்த 1 digit நம்பரோட சக்ஸஸர் அப்படின்னா எப்போவுமே வந்து 1 digit நம்பரோட சக்ஸஸர் சிங்கிள் டிஜிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் 0வோட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 தான் வரும், 1ஓட 1 ஆட் பண்ணால் 2 வரும், இதெல்லாம் ட்ரூ. ஆனால் கடைசியாக வரக்கூடிய இந்த 9ஓட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 ஆகும். அப்போ இந்த 10 அப்படின்றது சிங்கிள் டிஜிட் இல்லை, டபுள் டிஜிட். அப்போது இவன் சொல்கிறது பார்த்தா த சக்ஸஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit. எப்போவுமே 1 digitோட சக்ஸஸர் வந்து 1 digit தான் அப்படின்னு அவன் சொல்கிறது தப்பு. அதுதான் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 9 + 1 என்ன மாறும், 10 மாறும். அப்போ இது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் ஃபால்ஸ், இட் இஸ் ஃபால்ஸ் ஒன், இட் இஸ் ஃபால்ஸு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் என்னென்னு பார்ப்போம். தேர்டு கொஷின் என்னென்னு பார்ப்போம், அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்டு கொஷின் பாருங்கள். த ப்ரிடிசஸர், அதாவது சக்ஸஸர் அப்படின்னா பின்னாடி, ப்ரிடிசஸர் அப்படின்னா முன்னாடி. த ப்ரிடிசஸர் ஆஃப் 3 digit நம்பர். அப்போது 3 digit நம்பர் அப்படின்னா 100 தான் நம்ம 3 digitன்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் எங்கே ஒரு 3 digit நம்பர் வரும்னா 99.
999 வரும். 999 தான் 3 digit நம்பர் அப்படின்னு சொல்கிறது. இந்த கீழே என்ன சொல்கிறதுன்னா ப்ரிடிசஸர் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 digit அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதாவது 3 digit நம்பருடைய முன்னாடி எப்போவுமே நம்மளுக்கு 3 digit தான் வரும் அப்படின்னா கிடையாது. இப்போ 999லேருந்து 1 நம்பரை குறைச்சா ப்ரிடிசர், அப்போ 998 வரும். இது ஓகே. ஆனால் இந்த ஸ்டார்டிங் நம்பர் நம்ம 3 digitல எது சொல்கிறோன்னா 100. அப்போ அந்த 100ல் 1 நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 digit நம்பர் வரும். அப்போது 3 digit நம்பரை விட ப்ரிடிசர் அப்படின்றது எப்போவுமே 3 digit நம்பரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது லாஜிக்கல் இட் இஸ் ராங். தட் இஸ் வை இட் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் என்னான்னு பார்ப்போம். 4th கொஷின் என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வெயிட், இது எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் அப்படின்னு சொன்னால் 88,888 நம்ம பிரிக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், 8 × 10,000 80,000. ஓகே. 8 × 100 800. அப்போ 80,800 8 × 10 80 ப்ளஸ் 8 × 1 8 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா நம்மளுக்கு 80 × 1000 80,000. நெக்ஸ்ட்டு 1800 800 இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தா என்ன வராது அப்படின்னு சொன்னால் 88,888 வராது. அதனால் இது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபால்ஸு. இது வந்து ஃபால்ஸு. அப்போது இதுவரையும் உங்களுக்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நம்பர் அப்படின்றது நம்ம கடைசி 3 நம்பராக பிரிப்போம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நம்பர் 2 2ஆக பிரிச்சுட்டு வருவோம். ஃபைனலாக பேலன்ஸ்ங்கிறது கடைசியாக எழுதுவோம். சக்ஸஸர் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பரோட 1 கூட்டினா அது வந்து சக்ஸஸர். ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ண ஒரு நம்பர் 1 கழிச்சா அது வந்து ப்ரிடிசஸர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சக்ஸஸர்னால் ஆட் +1, ப்ரிடிசஸர் அப்படின்னா -1. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு மூவ் ஆயிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3, கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர். கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போது நம்ம எப்போவுமே நம்பர்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, அப்புறம் லேக்ஸ், 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம். அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும், இங்கே 10 வரும், அப்போ இங்கே 100, இங்கே 10,000, இங்கே 10,000, 1000க்கு அடுத்தபடியாக 100க்கு அடுத்தபடியாக 1000, 100க்கு அடுத்தபடியாக 1000, 1000க்கு அடுத்தபடியாக 10,000, இங்கே 1 lakhs, 1 lakhs, அதுக்கடுத்து 1 lakh அடுத்தபடியாக 10 lakhs, 10 lakhsக்கு அடுத்தபடியாக crore அடுத்தபடியாக 10 crores. அப்போ இந்த ஆர்டர் எப்படி சார் எழுதுவோம்னா நம்ம ஸ்டார்டிங்லன்னு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakhs, crore, 10 crore அப்படின்ற ஆர்டர் தான் எழுதுவோம். அப்போ இந்த விடுபட்டுக்கிற இந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ன வரும்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பார்த்து இதை நீங்கள் எழுதுறது தான் இருக்கும். எப்போவுமே ஆர்டர் எப்படின்னு சொன்னால் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, இப்படி தான் போகும். அப்போது அந்த விதத்தில் என்னன்னு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் நம்பர் 4க்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னால், கொஷின் நம்பர் 4 ஒரு நிமிஷம் நல்லா கவனமாக இந்த கொஷின் நான் ரீடு பண்ணுறேன், கொஞ்சம் கரெக்டாக இதை கொஞ்சம் கவனிங்க. How many 10,000s are there in a smallest 6-digit number? அதாவது ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பரில் எவ்வளவு 10,000s இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு இதில் என்ன தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 5 0 வரும். எத்தனை 0 வரும்? 5 0. 1 2 3 4 5, கடைசியாக 1 போடணும். அப்போ ஸ்மாலஸ்ட்னாவே நான் சொன்னேன் 1ல் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். நீங்கள் 6 digit அப்படின்றதால எத்தனை 0 சேர்த்துக்கணும்? 5 zeros நீங்கள்
சேர்த்துக்கணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இந்த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரை எவ்வளவு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். அப்போ எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதால அந்த ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை நம்ம இதில் டிவைட் பண்ணுறோம், 10,000ல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 10,000 எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4. இந்த 4 ஜீரோஸு அதே மாதிரி இந்த பக்கம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 4 ஜீரோஸ் இந்த 4 ஜீரோஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 10. அப்போது 10,000 அதாவது how many 10,000s are there in the smallest 6 digit அப்படின்னு சொல்லும்போது 10 10,000 10 10,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு இப்போ போயிடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாங்களா? ஜஸ்ட் அ மினிட். Next question number 5. From the largest and smallest 5 digit number, largest and smallest 5 digit number, largest 5 digit number, smallest 5 digit number, using the digit 52073, அதாவது form the largest 5 digit number and smallest 5 digit number அப்படின்றான். லார்ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கிற இந்த 5 நம்பரை வச்சுட்டு இதன் மூலம் நம்மளுக்கு லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் என்ன வரும், ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் என்ன வரும்னு சொல்லி நம்ம கரெக்டாக அதை ஷஃபில் பண்ணி எழுதணும். இப்போ என்ன நம்பர் என்ன இருக்குது? 52073. இதுதான் கொடுத்துக்கிற நம்பர். இந்த டிஜிட்ஸை லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் நம்பராக மாற்றணும். அப்போ இந்த நம்பரில் பெரிய நம்பர் என்ன? 7. முதல்ல 7 வரும், அப்புறமா 5 வரும், அதுக்கடுத்து 3 வரும், 2 0. அப்போது 75,320 அப்படின்றது தான் லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் இந்த நம்பருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ இதில் ஸ்மாலஸ்ட்டு நம்பர் என்ன? 5 டிஜிட் நம்பர். அப்போ நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரில் 0ல் ஆரம்பிக்கக்கூடாது, 0ன்ற நம்பர் ஆரம்பிக்காது. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2, அதுக்கடுத்து 0, அதுக்கடுத்து 3 5 7. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 0ல் நம்பர் ஆரம்பிக்காது. அப்போ எங்கே ஆரம்பிக்கும்? 2ல். 2க்கு அடுத்த விட நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போடலாம். அப்போ அதை விட சின்ன நம்பர் வந்து 3, அதை விட கொஞ்சம் பெரிய நம்பரு 5, அதை விட நம்பரு 7. அப்போ லார்ஜஸ்ட்டு நம்பர்னால் இதில் இருக்கக்கூடிய நம்பரை பெரிய நம்பர் வரிசையாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு நம்பர் சொன்னால் இதில் இருக்கிற நம்பரை சின்னதாக எழுதுங்க. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு நாம் இப்போ பார்த்தீங்கன்னா 6th கொஷினுக்கு போயிடும். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னால், கொடுத்துக்கிற இந்த நம்பரில் லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் என்ன, ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லார்ஜஸ்ட்னால் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய நம்பர் முதல்ல எழுதுங்க, 7 5 3 2 0ன்னு எழுதுங்க. ஸ்மாலஸ்ட்னால் 0ல் ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ இங்கே ஆரம்பிக்கணும் 2ல். 2க்கு அடுத்தபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 20 ஆரம்பிச்சிக்கலாம். 20. அப்போ 20,357 தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th கொஷின். 6th கொஷின் நம்பர் 6 என்னென்னு ஒரு நான் அந்த கொஷினை ரீடு பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. Observe the commas and write the place value of 7. அது கமாவை அப்சர்வ் பண்ணிவிட்டு 7ஓட பிளேஸ் வேல்யூ வந்து சொல்கிறோம். அப்போது இந்த நம்பரில் 7 அப்படின்றது எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது. ஓகே. அப்போ பாருங்கள், 1 10 100 1000 10,000, நெக்ஸ்ட்டு லேக்ஸ், அப்புறமா 70 lakhs. அப்போது இந்த 7 அப்படின்றது நம்மளுக்கு 70 lakhஸில் வருது. 70 lakhs அப்படின்ற பிளேஸ் வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் சொல்கிறோம். இந்த நம்பரில் பார்க்கும்போது இது இன்டர்நேஷ்னல் நம்பரில் கொடுத்துருக்குது, இது இந்தியன் சிஸ்டமில் கொடுத்துருக்குது, இது இன்டர்நேஷ்னல் நம்பரில் கொடுத்துருக்குது. எப்படி சார் டிஃப்ரென்ஸ்னால், கடைசி ஒரு டிஜிட் மட்டும், கடைசி இந்த கமாவுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் மட்டும் 3 நம்பராக இருக்கும். அதுக்கடுத்து 2 2 வருது அப்படின்னு சொன்னால் இது நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நம்பர்னு சொல்லுவோம். அதுவே 3 நம்பராக எல்லாமே பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம இன்டர்நேஷ்னல் நம்பராக சொல்லுவோம். அப்போது இந்த நம்பர் 7 அப்படின்றது 7 lakhs தான். ஆனால் அந்த 7 lakhs இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் படி நம்ம 7 million சொல்லுவோம். 7, அப்போ 1 million ஈக்குவல் டு 10 lakhs அப்படின்னு சொல்லுவோம். 1 million ஈக்குவல் டு 10 lakhs அப்படின்னு சொன்னால் இங்கே 7 million அப்படின்றது ஈக்குவல் டு 70 lakhs.
70 lakhs அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேளுங்க. இப்போ இந்த கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறா அப்படின்னு சொன்னால், இங்கே கொடுத்துக்கிற இந்த நம்பர் படி நம்ம பார்க்கும்போது 7 உடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறான். அப்போ இங்கே 7 அப்படின்றது நம்மளுக்கு ஆர்டர் படி பார்த்தா 70 lakhs வரும். அப்போது இது இந்தியன் நம்பர் ஆஃப் சிஸ்டம் அப்படின்றதால நம்ம 70 lakhsனு எழுதுகிறோம். இது இன்டர்நேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறதால இது நம்ம 70 lakhs அப்படின்றத இன்டர்நேஷ்னல் நம்பர் படி நம்ம என்ன சொல்கிறோம்னா 7 மில்லியன் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போயிடலாம், நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். அப்போ இதுவரை நான் நடத்தின 6 கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் நம்பர் 7, ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கமாஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், இந்த நம்பர் இன்டர்நேஷ்னல் ஆகும். நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் என்ன 3 நம்பராக பிரிப்போம். அப்போது 347,056. இப்போ இந்த 3 நம்பராக கடைசி ரைட் சைடில் பிரிச்சுட்டு வா. 671 345 அப்புறமா 7 வரும். எப்படி பிரிப்போம்? ரைட் சைடில் 3 நம்பர், அதுக்கடுத்து 3 நம்பர் சிங்கிள் நம்பர், அதுக்கடுத்து இங்கே 3 இங்கே 3. ஓகே, அதே மாதிரி இங்கே 890 567 234 சிங்கிளாக 1. அப்போது இந்த மாதிரி 3 நம்பராக பிரிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது உங்களுக்கு இதுவரையும் 7 கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 8th கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஓகே, 8th கொஷின் நான் இப்போ நான் லவுடாக ரீட் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்கள், சத்தமாக படிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கேளுங்க. அப்போது ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் அண்டு புட் கமாஸ் இன் த இண்டியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ன்றான். அதாவது லார்ஜஸ்ட் 8-digit நம்பரை எழுதுன்றான். அப்போ லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் என்ன? லார்ஜஸ்ட்னா நான் சொன்ன உங்களுக்கு 9ல் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். 6 டிஜிட்னா 6 முறை 9 என்ன பண்ணோம் நம்ம எழுதணும். 6 முறை 9 எழுதுனா இதுதான் லார்ஜஸ்ட்டு 6-digit நம்பர். இப்போ இதை முதல்ல இந்தியன் நம்பரில் எழுதணும். இந்தியன் சிஸ்டமில் எழுதணும்னா கடைசியில் இருக்கிற முதல்ல 3 நம்பரை பிரிக்கணும், அதுக்கடுத்து 2 நம்பர், அதுக்கடுத்து சிங்கிள் நம்பர். இந்த மாதிரி எழுதுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்தியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்த நம்பரை இப்போது இன்டர்நேஷ்னல் நம்பரில் எழுதணும்னா 3 நம்பராக பிரிக்கணும். அப்போ என்ன வரும்? 999, 999 அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? அப்போது இது எப்படி படிக்கலாம்? நம்ம 9,99,999 அப்படின்னு படிப்போம். இதுவே 999,999 அப்படின்னு தான் நம்ம இதை படிப்போம். அப்போது இதோடு நம்மளுக்கு 8 கொஷின்ஸு முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 9th கொஷின் போயிடுவோம். ஜஸ்ட் அ மினிட். 9th கொஷின் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனமாக கேளுங்க. ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் இண்டியன் சிஸ்டம். அப்போது இங்கே கொடுத்துக்கிற இந்த இண்டியன் சிஸ்டமில் கூட இந்த நம்பர்ஸை நம்ம வேர்ட்ஸ் என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ என்னது என்ன நம்பர் இது? 75,32,105. நல்லா பாரு, ஃபஸ்ட்டு 105 இருக்குது, அப்புறம் 32,000 இருக்குது, அப்புறமா 75 lakhs. அப்போ மொத்தம் என்ன? 75,32,105. அப்போ இதை சொல்லு பார்க்கலாம், என்ன வருது? நம்ம எப்படி பிரிப்போம்னா 100, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்போ இது கோடி. அப்போ 9 கோடி, 9 crores 75,63,453 அப்படின்னு பிரிப்போம். 53ன்னு சொல்லிட்டு பிரிப்போம். அப்போ இதுவரை உங்களுக்கு 9 கொஷின் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது கொஷின் நம்பர் 10 என்னான்னு பார்ப்போம். நல்லா கவனமாக கவனிங்க, தெளிவாக அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் லிசன். ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்.
இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமை பயன்படுத்தி இந்த கொடுத்துக்கிற நம்பர் என்னன்னு எழுத சொல்கிறோம். அப்போது நம்மளுக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு 3,45,678. அப்போது இது நம்ம என்ன சொல்கிறோம், இது இந்தியன் சிஸ்டம். ஆனால் அதுவே நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுதும்போது முதல்ல 345 நெக்ஸ்ட்டு 1000 அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும், 1678 அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 345 போட்டுடணும், கடைசியாக 678 இருக்குதா, அப்போ 678 எழுதணும். ஆனால் பெட்வீனில் 4வது நம்பர் என்ன சேர்த்துக்கணும்னா 1000 அப்படின்ற நம்ம சேர்த்துக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் எப்படி பிரிப்பேன், அப்போது 8 இது மில்லியன் 8, இப்போ 8 லட்சம் இருக்கிறதால லட்சத்தினா சொல்லுவோம் 10 லட்சம் 83 லட்சம் இருக்குது. நேர்லி பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம், அப்போ 83 lakhs இருக்குது. அப்போ 10 lakhs ஈக்குவல் டு 1 மில்லியன். அப்போது 83 lakhs அப்படின்றது 8,343,343. அதுக்கடுத்து என்ன எழுதணும், 1,710 அப்படின்னு எழுதுவோம். 710 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்மளுக்கு தேர்டு கொஸ்டின் பார்ப்போம். தேர்டு கொஸ்டின்னா 103. இது என்ன ஆச்சு, 103 மில்லியன் 103 மில்லியன் 456 முடிஞ்சோடனே இங்கே 3 நம்பர் வரும்போது நான் கடைசியாக 1000 சேர்த்துட்டு இந்த கடைசி நம்பர்னா 789. எப்போவுமே இந்த 3 நம்பருக்கு அடுத்தபடியாக ஒரு 1000 அப்படின்ற வேர்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே சேர்த்துக்கணும். இப்போ தான் நம்ம என்ன எழுதுறோம்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை எழுதுகிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸை எழுதணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 என்ன அப்படின்னு கேட்டேன்னா நல்லா கவனிங்க. கொஷின் நம்பர் 11, ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் நியூமரல்ஸ். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் நியூமரல்ஸ் அப்படின்றான். அதாவது இங்கே நம்ம வேர்ட்ஸில் கொடுத்துருக்குறான், இது நம்ம நம்பராக எழுதணும். 2,30,51,980 அப்படின்றத நம்பராக எழுதணும். அப்போ இது என்ன, 2,30,51,980. அதே மாதிரி இது 66 மில்லியன் அப்படின்றான். 66 மில்லியன்னா 10 லட்சம். 345. அப்போது 66 மில்லியன் 345 27. நெக்ஸ்ட்டு 789,230,465. அப்போது 789 மில்லியன். அப்போ 789 230ன்னு 1000 அப்படின்னா அந்த இடத்துல எந்த நம்பர் வராது, கடைசியாக சேர்த்துக்கணும் 156 456 சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ இதுவரை உங்களுக்கு 11 கொஷின்ஸு முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போது 12th கொஷின்னாட்டு பார்ப்போம். இப்போ 12th கொஷின் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. தமிழ்நாடு ஹேஸ் about 26,345 square kilometer of forest land. Write the number mentioned in the statement in the Indian system. அதாவது நம்பர் நான் சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு ஹேஸ் 26,345 அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுற, முதல்ல 26,000 எழுதிக்கோ, 300 எழுதிக்கோ, 45 எழுது. அப்போ இது மூணுத்தையும் நீ ஆட் பண்ண உனக்கு 26,345 26,345 அப்படின்னு உனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 13th கொஷின். The number of employees in the Indian Railway is 10 lakhs. Indian Railway is 10 lakhs. Write this in an international system. அப்போ 10 lakhs 1 lakh எழுதுகிறோம். இப்போ கொடுத்துருக்குது 10 lakhs 10 lakhs. அப்போ இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எப்படி எழுதணும்னு சொன்னால் 3 டிஜிட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரிச்சுருப்போம். இந்த 10 lakhs 3 என்ன பண்ணுவோம், பிரித்து
எழுதுவோம். இதுதான் கொஷினு. அந்த 10 lakhs நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி 3 நம்பர் என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ எப்படி 3 நம்பராக பிரிக்கணும், ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட்டாக தள்ளி ஒரு கமா வைக்கணும். வேறு 3 நம்பர் கடைசியாக 1. ஏதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 14th கொஷினில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வருது. என்ன கொஷின் வருது, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வருது. அப்போ முதல்ல பாரு, 1 million is equal to 100 crores. 1 billion is equal to, அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 100 crores. அப்போ 1 million அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 10 lakhs அப்படின்னு சொல்லுவோம். 1 billion அப்படின்னு சொன்னால் 100 crores அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஷினில் கேட்டுக்கு நம்மளுக்கு 1 billion, அப்போ 1 billion அப்படின்றது 100 crores. நோட் பண்ணிட்டேப்பா. நெக்ஸ்ட்டுக்கு நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு 14th கொஷின் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 15th கொஷின் பார்க்கலாம். 15th கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் த சக்ஸஸர் ஆஃப் 10 million. சக்ஸஸர் அப்படின்னா ஒரு நம்பர் சேர்த்துக்கணும். அப்போ ஒரு நம்பர்னால் 10 million. அப்போ 10 millionன்றது 1 millionனா உங்களுக்கு கரெக்டாக 10 lakhs. அப்போ 10 millionனா 1 crore. அப்போ 1 crore 1 சேர்க்கணும். அப்போ என்ன வரும், 1 crore and 1 crore and 1. சக்ஸஸர் அப்படின்னு சொன்னாவே கொடுத்துக்கிற நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அது என்ன சொல்லுவோம், சக்ஸஸர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 15வது கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 15வது கொஷின் புரிஞ்சிருக்கும். அப்போ 14 என்ன சொன்னோன்னா 1 billion is equal to 100 crores. 1 billion is equal to 100 crores அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 10 million அப்படின்றது 10 million இஸ் அதோட சக்ஸஸர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அப்போது 10 million அப்படின்னா உனக்கு 1 crore. 1 crore சக்ஸஸர்னால் +1. அப்போ +1 வரும் 1 crore and 1 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 16. த difference between the successor and a predecessor of 99,999. அதாவது 99,999 உடைய சக்ஸஸருக்கும் ப்ரிடிசஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ 99,919 சக்ஸஸர் என்னன்னு சொன்னால் உனக்கு 1 lakh. அதே மாதிரி 99,919 ப்ரிடிசஸர் அப்படி சொன்னால் ஒரு நம்பர் குறிச்சா 99,998. அப்போ சக்ஸஸர்னால் +1, அதே மாதிரி ப்ரிடிசஸர்னால் -1. அப்போ 1 lakhக்கும் 99,998க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னால் ரெண்டு நம்பரும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2. அப்போது 99,998 சக்ஸஸர் அண்ட் ப்ரிடிசஸர் என்ன சொன்னால் உனக்கு 2 அப்படின்னு வரும். அப்போது இந்த கொஷின் நம்பர் உங்களுக்கு என்னான்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 17th கொஷின் என்னன்னு பார்ப்போம். அப்போ என்ன சார் அப்படின்னு 17th கொஷினு, த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 6,70,905. இதை எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ஆப்ஷன் டி. இங்கே பாருங்கள் 6 lakhs அப்படின்னா பண்ணலாம் 6 into lakhs 6 lakhs 7 into 10,000 70,000. நெக்ஸ்ட்டு 9 into 100 900. நெக்ஸ்ட்டு 1 into 5. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆப்ஷன் டி தான் இதில் கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் டி இதில் கரெக்டான ஆன்சர். அப்போது இதுவரை நம்ம எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய எல்லா 2 marks அண்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸசைஸு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக வரும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.